Daily. Taste the Daily. மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக அமலில் இருந்த 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததும் மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு புறப்பட்டனர். இந்த தடைக்காலத்தில் வாழ்வாதாரமின்றி இருந்த அவர்களுக்கு மாநில அரசு வழங்கிய 8000 ரூபாய் உதவித்தொகை போதவில்லை என குற்றம் சாட்டினர். மேலும் அதிகாரிகள் அந்த தொகையிலும் ஒரு பகுதியை பறித்து விடுகின்றனர் என்றும் நிலைமையை அரசாங்கம் கண்டுகொள்வதாக தெரியவில்லை என்றும் வேதனை தெரிவித்தனர். எல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, அவங்க கொடுக்குற 8000 ரூபாய் இப்படி கொடுத்துட்டு 8000 இப்படி கொடுத்துட்டு 100 ரூபா அங்கே விலைவாசி ஏற்றி வைப்பாங்க. அது நமக்கு 8000 ரூபாய் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு 8000 ரூபாய் ஒரு பணமாங்க அது. அவங்க என்ன 8000 ரூபாய் 8000 ரூபா கொடுத்தேன் 8000 ரூபா கொடுத்தேன்னு மீனவர்கள் என்ன தான் சலுகை செஞ்சுக்கிறாங்க அவங்க. ஒரு சலுகையும் செய்யலை, போட்டுக்காரர் மட்டும் வந்து நின்றுவாங்க கரெக்டாக. நாகை மாவட்டத்தில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்தும் பலத்த காற்று காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். சென்னை வானிலை ஆய்வு மையம் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எச்சரித்ததை அடுத்து மீனவர் நலத்துறை ஆழ்கடலுக்கு செல்ல தடை விதித்தது. இதனால் 3500க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் 590 விசைப்படகுகளும் கரையில் நிறுத்தப்பட்டன. கூவம் ஆற்றை சுத்தப்படுத்த விடியா ஸ்டாலின் அரசு பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் அதை முறையாக பயன்படுத்தவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பயணித்து கூவம் ஆறானது கடலில் கலக்கிறது. இந்த ஆற்றின் முகத்துவாரத்தில் சேர்ந்துள்ள அதிக அளவிலான பிளாஸ்டிக் கழிவுகளால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கூவம் ஆற்றை சுத்தப்படுத்த விடியா ஸ்டாலின் அரசு பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ள நிலையில் அதனை முறையாக செலவு செய்யாத காரணத்தால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. விடியா ஸ்டாலின் அரசு கூவம் ஆறு வரும் வழியில் தடுப்பு அமைத்து முறையாக பராமரித்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர்.